ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் காரடையான் நோன்பு 2025, அதாவது இந்த வருடத்தில் எப்போ வருது, எந்த நாளில் விரதம் எப்படி இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்யணும், அப்புறம் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரம் எது அப்படின்றத பற்றி விஷயங்களை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு. அதாவது கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை நன்றாக சிறப்பாக அமையணும் அப்படின்னா, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை எல்லாத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு அற்புதமான விரதம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் அவங்களோட தாலி பாக்கியம் நிலைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும் மிக முக்கியமான விரத முறை, அற்புதமான நோன்பு தான் இந்த நோன்பு. தங்களின் கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும், குடும்பத்துல செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாள் இந்த நாள் தான். இத சாவித்திரி நோன்பு விரதம் அப்படின்னும் சொல்வாங்க. இந்த நோன்பு பொதுவா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிப்பாங்க. தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய மாநிலங்கள்ல சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இது போன்ற நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த நோன்பை கடைபிடிச்சிட்டு வர்றது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரியும். யமதர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதம். காற்றில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு, இல்லைன்னா சாவித்திரி விரத நோன்பு அப்படின்னும் சொல்லலாம். விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைச்ச பொருட்களை வச்சு காரடை செஞ்சு அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைச்சு வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதனால தான் இன்னும் காரடை படைத்து வழிபடும் வழக்கம் இருக்கு. இந்த ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுறதுக்காக இருக்கு. இந்த மார்ச் 15 பங்குனி மாதம் துவங்க இருக்கிறதுனால மார்ச் 14 காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறாங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கிட்டு தாலிச்சரடு மாற்றிக்குவாங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையணும், மனதுக்கு பிடிச்ச கணவர் அமையணும் அப்படின்றதுக்காக சத்தியவான் சாவித்திரிய போல நீண்ட காலம் இணை பிரியாத வாழணும் அப்படின்னு கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். மார்ச் 14 அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிடணும். அதே போல மாலை சூரிய அஸ்தமனமான நேரமான 6:30 வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதனால நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடை மாற்றிக்கிட்டு பூஜை செஞ்சுக்கலாம். மார்ச் 14 பௌர்ணமியோட கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால கிரகண நேரம் முடிஞ்சதும் வழிபாட்டை செய்கிறது சிறப்பு. அன்னை கௌரியை மனதார நினைச்சு வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்கணும். அதே போல யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல உருகாத வெண்ணெய் படைத்து வழிபாடு செய்யணும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா கட்டிக்கலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவங்களது கைகளால் தாலி சரடை
கட்டிக்கலாம். இல்லைனா மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடை மாற்றிக்கிட்டு நாம் கட்டி விரதத்தை முடிச்சுக்கலாம். இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த காரடையான் நோன்பு நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த நோன்பை நீங்கள் விரதம் இருந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த நோன்பு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.